அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு, ஒரு ஜாதகத்துல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எந்த வகையில இருக்கும்? பாக்கியம் அப்படிங்கிறது எந்த வகையில் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது லக்னத்திலிருந்து 5ஆம் பாவம். பாக்கியம் அப்படிங்கிறது லக்னத்திலிருந்து 9ஆம் பாவம். ஒரு மனிதனுக்கு 5ஆம் பாவம், 9ஆம் பாவம், லக்ன பாவம், இந்த 3 பாவங்களுமே எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இந்த 3 அதிபதிகளும் நல்லா இருக்கணும். அந்த 3 அதிபதிகளுக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கணும். அவர்களுக்கு சாரம் கொடுத்தவர் நல்லா இருக்கணும். லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, இந்த 3 பாவாதிபதிகளுக்கும் வீடு கொடுத்தவர்கள், சாரம் கொடுத்தவர்கள் மிக மிக வலுவாக இருக்க வேண்டும். இதுல 3 பேர்ல எத்தனை பேர் வலுவா இருக்காங்களோ அதை பொறுத்து ஜாதகருடைய ஸ்டேட்டஸ் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல 5ஆம் பாவம் நல்லா இருந்தா பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். 9ஆம் பாவம் நல்லா இருந்தா பாக்கியஸ்தானங்கள் நல்லா இருக்குன்னு அர்த்தம். பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தாலே ஜாதகருடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும். பாக்கியஸ்தானங்கள் வலுவாக இருந்தாலே ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் தங்கு தடை இல்லாம அந்தந்த காலகட்டத்தில் கிடைக்கும். லக்ன பாவம் நல்லா இருந்தா கிடைக்கக்கூடிய விஷயங்களை ஜாதகரால் அனுபவிக்க முடியும். அப்ப இந்த 3 பாவங்களுமே மிக மிக முக்கியமான பாவம். திரிகோண பாவங்கள்ல ஒன்றை விட ஒன்று வலிமையானது 9ஆம் பாவம் தான். 9ஆம் பாவம் தான் குரு அருளை சொல்லும், திருவருளை சொல்லும், பாக்கியத்தை சொல்லும். அப்போ ஒரு மனிதனுக்கு பாக்கியஸ்தானம் நல்லா இருந்து பாக்கியஸ்தானத்தில் உள்ள கிரகத்தின் தசாபுத்தி நடந்தாலும் சரி, பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி நடந்தாலும் சரி, எந்த வகையிலாவது 9ஆம் அதிபதி தொடர்பு பெற்ற தசாபுத்தி நடக்கும் பொழுது பாதிப்பு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் ஜாதகருக்கு அது நன்மையான பலன்களையே தரும். இதை விட ஒரு சூப்பரான அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, லக்னாதிபதி, இந்த 3 பேருமே எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாம இருந்து இந்த 3 பேருடைய நட்சத்திரங்களிலே எல்லா கிரகங்களும் அமைஞ்சிருந்துச்சுன்னா அது உண்மையிலேயே மிக மிக பாக்கியமான ஜாதகம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த நபர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. காலகாலத்துல கிடைக்க வேண்டிய விஷயங்கள் தங்கு தடை இல்லாமல் கிடைச்சு வாழ்க்கைய முழுவதும் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு மிக மிக உன்னதமான பலன்களை இந்த அமைப்பு வழங்கும். எல்லாருக்கும் இந்த அமைப்பு கிடைக்குமான்னு கேட்டா அது ரொம்ப ரேர். அப்படி அமையப்பட்டவங்க மிக மிக பாக்கியசாலிகளாக யோகவான்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ திரிகோணங்கள்ல 1, 5, 9 திரிகோணங்கள் மிக மிக முக்கியமானது. இந்த 3 பாவங்களுமே ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்தா நிச்சயமா அந்த ஜாதகர் அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த 3 பாவாதிபதிகள்ல எத்தனை பேர் வலுவா இருக்காங்களோ அதை பொறுத்து ஜாதகருடைய வாழ்க்கை தரம் இருக்கும். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட தகவல் என்பது வேறு. நன்றி நேயர்களை, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். நன்றி, வணக்கம்.